அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல மனிதனுக்கு தேவையான அத்துணை நிஅமத்துக்களையும் அவனுடைய தேவையை காண அதிகமாக அல்லாஹ் அள்ளி சொரிச்சிருக்கின்றான். அவனுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றோ எல்லா வகையான தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றான். அவனுடைய உடல் தேக ஆரோக்கியத்தில் இருந்து அவன் பார்ப்பதற்கு கண்ணாக, அவன் நடப்பதற்கு காலாக, அவன் அள்ளி உண்ணுவதற்கு கைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். சுவையாக சுவைத்து சுவைத்து உண்பதற்கு அல்லாஹ் நாவினை கொடுத்திருக்கின்றான். இப்படி அவனுடைய உடம்பிலே அவனால் எண்ணி மட்டிட முடியாத, ரப்புக்கு நன்றி செலுத்தினாலே ஈடாக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் அவனுடைய உடலில் அல்லாஹ் பல நிஅமத்துக்களை கொடுத்திருக்கின்றான், அருட்கொடைகளை கொடுத்திருக்கின்றான். இவைகளையெல்லாம் தாண்டி எங்களுக்கான அருட்கொடையாக, எங்களுக்கான ஒரு பொக்கிஷமாக அல்லாஹ் தந்ததுதான் எங்களுடைய பெற்றோர்கள். எங்களுடைய பெற்றோர்களை பற்றி அல்லாஹ் அதிகமான இடங்களில் வலியுறுத்துகின்றான். வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களோடு நல்ல முறையில், சங்கையான முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுங்கள். ஃபலா தகுல்லஹுமா உஃபின், இன்னும் ஒரு இடத்துல ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களுக்கு சி என்று கூட சொல்ல வேண்டாம். வலா தன்ஹருஹுமா வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்கள் உங்களை சின்ன வயசில் எப்படி பார்த்து பார்த்து வளர்த்தார்களோ, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வயிற்றில் சுமக்கக்கூடிய தருணத்தில் எப்படியெல்லாம் பாடுபட்டாலோ, என்னென்ன கஷ்டங்களை எல்லாம் தாண்டி வயிற்றில் கஷ்டப்பட்டு சுமந்து தன்னுடைய குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த குழந்தைகளை நல்ல முறையில் வளர்ப்பதற்கு கூட அந்த தாய் படாத பாடுபடுகின்றார். இப்படியான ஒரு தாய்க்கு, எங்களுடைய தந்தைக்கு நாங்கள் என்ன உபகாரம் செய்கின்றோம்? அந்த தந்தை, அந்த தாய் எங்களுக்கு படக்கூடிய கஷ்டங்கள், எங்களை வளர்ப்பதற்கு என்னென்ன பாடுபடுகின்றார்களோ, இதையெல்லாம் தாண்டியும் ஒரு வயதை நாங்கள் அடைந்து விட்டால் அவர்கள் முதுமையை அடைந்து கொண்டே செல்லுவார்கள். நாங்களும் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டு வருவோம். அவர்கள் அந்த வயதில் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்தாலும், எங்களுக்கு புத்திமதி சொன்னாலும் கூட, எங்களுக்கு அழகான முறையில் எங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்துவதற்கான வழியை சொல்லி தந்தாலும், ஒரு வயதில் எங்களுக்கு அது கோபத்தை ஏற்படுத்துகின்றது. ஒரு வயதில் எங்களுக்கு அந்த புத்திமதி என்பது எங்களுக்கு ஒரு மான பிரச்சனையாக மாறுகின்றது. அன்புக்குரியவர்களே, நினைத்து கொள்ளுங்கள், அவ்வாறல்ல. எந்த பெற்றோர்களும், எந்த தாயும் தகப்பனும் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பொழுதும் கெடுதியை நாடமாட்டார்கள். என்னுடைய குழந்தை நல்ல முறையாக வளரும், என்னுடைய குழந்தை நல்ல ஒரு சாலிகான குழந்தையாக சமுதாயத்தில் வளர்த்து நான் எடுக்கணும் என்ற ஆசை, அந்த கவலை. ஆனால் அவர்களை நாங்கள் கஷ்டப்படுத்துகின்றோம். அல்லாஹ் சொல்லுகின்றான் என்ன? ஃபலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களுக்கு சி என்று கூட சொல்லாதீர்கள் என்றால், சிறிய ஒரு வார்த்தை சி என்பது, இதை கூட அல்லாஹ் மிகைப்படுத்தி சொல்லுகின்றான். நீங்க சி என்று கூட சொல்லாதீங்க என்றால், அந்த வார்த்தையை அல்லாஹ் உபயோகிக்க வானாம் என்று எங்களுக்கு சொல்லுகிறான் என்று சொன்னால், எங்களுடைய தாய்க்கு, எங்களுடைய தந்தைக்கு நாங்கள் எப்படியெல்லாம் அநியாயம் செய்வோம்? என்னென்ன வார்த்தைகளை கொண்டு நாங்கள் அவர்களுக்கு பேசுகின்றோம்? ஒரு நல்ல ஒரு வேலையை செய்து கொடுத்து விட்டு அவர்களுக்கு கண்ணியமான முறையில் நாங்கள் ஒரு வார்த்தையை உபயோகிப்பது கிடையாது. அவருடைய தேவை நிவர்த்தி செய்து கொடுக்கின்றோம், அதை சொல்லி காட்டுகின்றோம். அதனூடாக அந்த தாய் கவலைப்படுகின்றார். பாப்பாவுக்கு நாங்கள் உதவி செய்கின்றோமா, அந்த உதவியை சொல்லி காட்டுகின்றோம். பாப்பா, அதனூடாக அந்த தந்தை கஷ்டப்படுகின்றான், மனவேதனை அடைகின்றார். இவ்வாறு ஒரு குழந்தை செய்யக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். அவர்கள் வயது போன தருணத்தில் பலா தகுல்லஹுமா உஃபின், அவர்களுக்கு சி என்று சொல்லாதீங்க. பலா தன்ஹருஹுமா, அவரை விரட்டி அடிச்சிடவானாம். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, அவர்களுக்கு சங்கையான
அவர்களுடைய மனம் குளிரக்கூடிய சாலிகான் நல்ல வார்த்தையை உபயோகித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் மரணித்து விட்டால், அவர்கள் மரணத்தை அவர்கள் அடைந்து விட்டால், அதற்கு பிற்பாடு நாங்கள் எவ்வாறு தான் வருந்தினாலும், அதுக்கு பின்னால் நாங்கள் எவ்வளவுதான் நாங்கள் மனக்கவலை அடைந்தாலும், அவர்கள் இருக்கக்கூடிய தருணத்தில் நாங்கள் எங்களுடைய கடமையை நிறைவேற்றினாலே தவிர, அவர்களுக்கு வழிபட்டாலே தவிர, அவர்கள் மரணித்து விட்டால் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? தன்னுடைய தாயினுடைய துவாவை பெறக்கூடிய கூட்டமாக மாறுவோமா? தன்னுடைய தாயினுடைய துவாவை பெற்ற சாலியான குழந்தையாக மாறி இருக்கின்றோமா? சற்று சிந்திக்க வேண்டும். தன்னுடைய தாயினுடைய துவா, தன்னுடைய தாயினுடைய பாசம், அன்புல தான் அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான். சொல்வார்கள் தாயினுடைய பாதின்கள் தான் சொர்க்கம் இருக்கின்றது என்றால், அந்த தாயோடு எவ்வளவு கண்ணியமான முறையில், எவ்வளவு அந்நியுன்யமாக நாங்கள் நடந்து கொள்ளணும், அந்த தாயினுடைய மனம் குளிரும் விதத்தில் நாங்கள் நடந்து கொள்ளணும். எனவே தாய் தந்தையர்களுடைய துவா பரக்கத்தை பெற்று சாலிகான நன்மக்களாக மாறி மேலான சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.